உன்னால் நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்றதுக்காக நான் உன் மேலே கோச்சிட்டுலாம் உன்னை பிரித்து விடலை. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. உனக்குலாம் அது இப்போ புரியாது. அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் உனக்கு இன்னும் வரல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. என் முடிவை என்னால் மாற்றிக்க முடியாது. நீ கிளம்பு. ப்ரோ, நான் இவ்வளோ கெஞ்சியும் ப்ரோ தன்னோட முடிவை மாற்றிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்னோட மனசில் இருக்கிற வேதனையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. என்ன பண்ணலாம்? ச்சே. என்னோட வேதனையை அண்ணிக்கிட்ட சொல்லலாம். அண்ணி சொன்னா நிச்சயமா ப்ரோ கேட்பாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவும் கிடைக்கும். இப்பவே போய் அண்ணியை பார்க்கலாம். இப்போ அங்கே அண்ணியை தவிர வேறு யாருமே இல்லை. இப்போவே போய் அண்ணிக்கிட்ட பேசிட வேண்டியதுதான். அண்ணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சின்னையா, ஏதாவது சாப்பிட வேணுமா? சாப்பிட்றதுக்கு எதுவும் வேண்டாம். எனக்காக நீங்கள் ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசணும் அண்ணி. உங்களுக்காக பெரியய்யா கிட்ட நான் என்ன பேசணும்? கம்பெனியை பிரிக்கணும்னு ப்ரோ எடுத்திருக்கிற முடிவு சரியில்லை அண்ணி. அவர் எடுத்திருக்கிற முடிவை மாற்றிக்க சொல்லி நான் ப்ரோ கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனால் ப்ரோ முடியாதுன்னு அடம்பிடிக்கிறாரு அண்ணி. நீங்கள் சொன்னால் ப்ரோ கேட்பாரு. எனக்காக ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசுங்க அண்ணி. பெரியய்யா ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும் சின்னையா. அதனால்தான் அம்மா கூட அவர் எடுத்த முடிவுக்கு சம்மதம் சொல்லிருக்காங்க. இப்போ நான் போய் உங்க முடிவை மாத்திக்கோங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அண்ணி, நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அண்ணி. கம்பெனியை பிரிக்கணும்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் ஐஸ்வர்யா தான் அண்ணி. ஃபைலில் படிச்சு பார்க்காம சைன் போட்டதுனால நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு ப்ரோ என்னை பிடிச்சி திட்டினார்ல அண்ணி. அதை ஐஸ்வர்யா தப்பா புரிஞ்சுக்கிட்டு ப்ரோ கிட்ட போய் பேசியிருக்கிறா. ப்ரோவும் ஐஸ்வர்யா பேச்சை கேட்டுக்கிட்டு கம்பெனியை பிரிக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. குடும்பத்தில் பிரிவினெல்லாம் வேண்டாம் அண்ணி. இந்த குடும்பத்தோட மூத்த மருமகன் நீங்க தான் இந்த பிரிவினையை தடுத்து நிறுத்தணும். ப்ரோ கிட்ட இப்படியாவது பேசி இந்த முடிவை மாத்திக்க சொல்லுங்க. குடும்பத்துல பிரிவினை வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சின்னையா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் பிரிவினை இல்லை. பெரியய்யா உங்களுக்கு பொறுப்பு வரணும்னு நினைச்சு உங்ககிட்ட தனியா பொறுப்பை கொடுக்கறாரு, அவ்வளவுதான். என்ன நீங்களும் ப்ரோ மாதிரியே பேசுறீங்க? எனக்கு பொறுப்பு வரணும்னு நினைச்சு கம்பெனியை பிரிக்கிறாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதான் கம்பெனி ரெண்டாயிருச்சுன்னு தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு நம்ம குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது நீ. தயவு செஞ்சு ப்ரோ கிட்ட கொஞ்சம் நீங்க பேசி அவரோட முடிவை கொஞ்சம் மாத்திக்க சொல்லுங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா அவர் கேட்பாரு. சின்னையா, மத்தவங்க நினைக்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பெரியய்யா எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்காக தான் செய்வாரு. என்ன நீ சொல்றீங்க? கம்பெனி பிரிக்கிறது தான் எனக்கு நல்லதா? நான் அப்படி நினைக்கவே இல்லை நீ. நான் எப்பவுமே ப்ரோ கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு நல்லது. நான் தனியா போகணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை நீ. ஏன் சின்ன எப்படிலாம் பேசுறீங்க? உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை தனியா விட்டா உங்களால நிர்வாகம் பண்ண முடியாதா? அப்படிலாம் இல்ல நீ. என் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என்னால நிர்வாகம் பண்ண முடியும். ஆனா நான் எப்பவும் ப்ரோவோட நிழலாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்குங்க நீ. பெரியய்யா எது செஞ்சாலும் அது உங்க நல்லதுக்காக தான் செய்வாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க சின்னையா. நீங்க எப்பவும் அவரை சார்ந்து இருக்க கூடாது. தனியா நல்லா வரணும்னு பெரியய்யா ஆசைப்படுறாரு. ஐஸ்வர்யா அம்மா கூட அப்படிதான் ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க எதையும் போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க சின்னையா. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கம்பெனியை பிரிக்க வேண்டான்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா என்ன அமைதியாரு பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி என்னால அப்படி இருக்க முடியும்?
தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ப்ரோ கிட்ட கொஞ்சம் பேசுங்க நீ. ஆனா பெரியய்யா ஒரு நாளும் தப்பான முடிவு எடுக்க மாட்டார்னு எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதெல்லாம் இருக்க நீ. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சின்னையா. ஆனா நீங்க தான் யார் சொல்றதையும் புரிஞ்சுக்காம குழம்பிட்டு இருக்கீங்க. உங்களை ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்ததான் பெரியய்யா அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்படி சின்ன பசங்க மாதிரி அடம் பிடிக்க மாட்டீங்க. முதல்ல தனியா போய் உட்காந்து யோசிச்சு பாருங்க, அப்ப புரிஞ்சுப்பீங்க. என்னோட வேதனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் புரியாத மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறாங்க. என்ன பண்றது? என்ன இது? இந்த கம்பெனியை பிரிக்கிறது சம்பந்தமா பெரிய டிஸ்கஷன் நடக்கும். நடுவுல பூந்து ஏதாவது குழப்பி விடலான்னு பார்த்தா வீடு இவ்ளோ அமைதியா இருக்கு. யாரையுமே காணோம். ஒருவேளை பெரியத்த ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ என்னமோ. ஆதிக்கு கம்பெனி பிரிக்கிற ஐடியாலாம் இருக்காது ஆண்டி. ஐஸ்வர்யா கேட்டதால ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆ, சமாதானம். அப்படியே ஐஸ்வர்யா சமாதானம் ஆகுறானாலும் நான் சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கம்பெனி எல்லாம் பிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அருண் எங்க ஐஸ்வர்யா? அருண் மேல இல்ல ஆண்டி, வெளியில போயிருக்காரு. இவ்ளோ நடந்தும் கூட இன்னும் அவனுக்கு பொறுப்பு வரலல்ல? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே என் வயித்துல வந்து பிறந்திருக்கான். குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஏற்கனவே இவன் மேல கொலை வெறியில இருக்கிற அக்கிலா இப்ப என்ன சாமி ஆட போறாடு தெரியலையே. ஸ்டடியா போ, ஸ்டடியா போ, ஸ்டடியா போ, ஸ்டடியா போ. அப்படியே மென்ஷன் பண்ணு. அருண்
பேசாம நிக்கலம்மா. நீங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசலான்னு அமைதியா இருக்கேன். அதான் சைலண்ட். என்ன அகிலா பேசுவான்னு பார்த்தா இவன் பேசுறான். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. நடக்கட்டும். என்ன சொன்னீங்க? நான் சந்தோஷமா குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நான் சந்தோஷமா குடிச்சிட்டு வந்திருக்கேனா? இல்ல இல்ல, நான் சந்தோஷமா குடிச்சிட்டு வரல. என்னோட மனசுல இருக்கிற வேதனையை மறைக்கத்தான் குடிச்சிட்டு வந்தேன். உங்க முன்னாடி நின்னு என் மனசுல உள்ள விஷயத்த தைரியமா பேசத்தான் நான் குடிச்சிட்டு வந்தேன். அதான் குடிச்சிட்டு வந்தேன். டேய், ப்ரோ 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 சாரி ப்ரோ, எனக்கு வேற வழி தெரியல. அத கொஞ்சமா தான் குடிச்சிட்டு வந்தேன். கொஞ்சம்தான். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு வந்துட்டு எப்படிலாம் உளறிட்டு இருக்கான் பாத்தியா ஆதி இவன்? ஐயோ அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ், சும்மா என்ன பொறுப்பில்லாதவன் சொல்லாதீங்கம்மா. வலிக்குதுமா. அது என்னோட தப்பு இல்லம்மா, உங்களோட தப்பு தான். உங்க தப்பு தான். உங்களோட தப்பு. நீங்க ப்ரோ, அப்பா எல்லாருமே என்ன சின்ன வயசுல கடைக்குட்டி செல்லன்னு என் மேல பாசத்தை கொட்டி என்ன செல்லமாவே வளர்த்துட்டீங்கம்மா. நானும் அப்படியே வளர்ந்துட்டேன். அது என்னோட தப்பாமா? அது என்னோட தப்பா? என்னைக்காவது என்கிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கீங்களாமா? இல்ல ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கீங்களா? நானே ஆசைப்பட்டு ஏதாவது பண்ணலான்னு வந்தா கூட நீ பண்ணாத, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் உங்க அண்ணன் பாத்துக்குவான்னு எல்லா பொறுப்பையும் ப்ரோ கிட்டயே கொடுத்துட்டீங்கம்மா. நானும் ப்ரோ கிட்ட பொறுப்பு இருக்குன்னு நான் ஜாலியாவே இருந்துட்டேம்மா. அது எனக்கு பழகி போச்சுமா. அது என்னோட தப்பா? இல்ல என்னோட தப்பாமா? நீங்க யாருமே எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையாமா? எதுவுமே சொல்லி கொடுக்கலையே. நான் சந்தோஷமா இருக்கணும்னு மட்டும்தாம்மா சொல்லி வளர்த்தீங்க. ஆனா இப்போ எல்லாருமே சேர்ந்து பொறுப்பில்லாதவன் ஏமா முடியல. இப்படி திட்டுனா எப்படிமா? எப்படி வலிக்குதுமா. முடியல. நல்ல பளீர்னு கேளு. அருண், நான் ஒன்ன வேற மாதிரி ஆதிய வேற மாதிரி வளர்க்கலடா. ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் வளர்த்த. ஆனா அவன் படிக்கிற காலத்துல இருந்து பிசினஸ்ல ஆர்வமா இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா கத்துக்கிட்டான். ப்ரோக்கு இயல்பாவே அந்த பொறுப்பு இருந்திருக்குமா. எனக்கு அப்படி இல்லையேம்மா. இந்த 5 வரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே. நீங்க தான்மா எனக்கு சொல்லி கொடுத்து என்ன கொஞ்சமா மாத்தி இருக்கணும். அத செய்யாம என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிமா? சொல்லுங்க, உங்களை தான் கேட்கிறேன். சொல்லுங்க,
ஏன் அப்படிலாம் சொல்லி என்ன வளர்க்கல? என்ன வளர்க்கல? நீங்க என்ன கோவப்பட்டு அடிச்சிருக்கீங்க, திட்டிருக்கீங்க. அதுக்காக நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது கிடையாதுமா, வருத்தப்பட்டது கிடையாது. இந்த வீட்டு விட்டு போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாதுமா, நினைச்சதே கிடையாது. ஆனா இன்னைக்கு கம்பெனியை ரெண்டா பிரிச்சு இந்த வீட்டு விட்டு இந்த குடும்பத்தை விட்டு என்ன துரத்து பாக்குறீங்களா? துரத்து பாக்குறீங்களா? அதாம என்னால தாங்கிக்க முடியல, என்னால தாங்கிக்கவே முடியல. வலிக்குதுமா, மனசு வலிக்குதுமா. அந்த வலிய மறக்க நான் குடிச்சேன். என்னோட மனசுல இருக்கிற வேதனை உங்ககிட்ட சொல்லணும், எல்லாமே சொல்லணும்னு நினைச்சுதாமா நான் குடிச்சேன். மா மா, என் ப்ரோவை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. ஒரு நாள் கூட என்ன விட்டு கொடுத்தது கிடையாதுமா என் ப்ரோ, ஒரு நாள் கூட விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ப்ரோ இன்னைக்கு கம்பெனியை ரெண்டா பிரிச்சு கொடுக்கறேன்னு சொல்றாருமா. இது என் ப்ரோவா எடுத்த முடிவு கிடையாதுமா, முடிவு கிடையாது. இது என் ப்ரோவா எடுத்த முடிவு கிடையாது, கிடையாதுமா, கிடையாது. ப்ரோவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் இது விருப்பப்பட்டு எடுத்த முடிவு கிடையாது. என்னால கம்பெனி லாஸ்ன்னு ப்ரோ என்ன திட்டினார்ல, இங்க நிக்கிறால உங்க சின்ன மருமக ஐஸ்வர்யா அம்மாவுக்கு அவமானமா போச்சாமா. அதனால இவன் நேரா ப்ரோ கிட்ட போய் எனக்கு பொறுப்பு வரணும்னு சொல்லி கம்பெனியை பிரிச்சு கொடுன்னு கேட்டிருக்கிறா. அதனால தான் ப்ரோ கம்பெனியை பிரிக்கணும்னு முடிவுக்கே வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க எல்லாரும் என்ன 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 குற்றவாளி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. அதனால தான் நான் குடிச்சேன். ஐஸ்வர்யா, அருண் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ ஆதிக்கிட்ட கம்பெனியை பிரிச்சு கொடுன்னு சொன்னியா? ஆண்டி, அருணுக்கு பொறுப்பு வரணுங்கிற நல்ல எண்ணத்தோடு தான் நான் ஆதிக்கிட்ட இந்த யோசனைய சொன்னேன். மத்தபடி இந்த குடும்பத்தை பிரிக்கணுங்கிற எண்ணம்லாம் என் மனசுல கொஞ்சம் கூட கிடையாது ஆண்டி, என்ன நம்புங்க. ப்ரோ இப்ப கூட ஒண்ணு இல்ல ப்ரோ. ப்ரோ தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. கம்பெனில ரெண்டா பிரிக்காத ப்ரோ, நான் உன் கூடயே இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, சரி வா. ப்ளீஸ் ப்ரோ. அம்மா, டேய் அம்மா, வாடா. வா. ப்ரோ கம்பெனியை ரெண்டா பிரிக்க வேணாம் ப்ரோ, நான் உன் கூடயே இருக்கேன் ப்ரோ. இவங்க என்ன குடும்பத்தை விட்டு துரத்து பாக்குறாங்க ப்ரோ, என்ன குடும்பத்தை விட்டு துரத்து பாக்குறாங்க ப்ரோ.
ஐஸ்வர்யா அம்மா எல்லாம் நல்லபடியா நடக்கும்.